சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பன்னீர் மஞ்சூரியன் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சூரியன் செய்கிறதுக்கு பன்னீர் எல்லாம் பொரிச்சு எடுத்துருவோம். நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கேற்றாப்புல நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் தயிர், ஒரு எக்கு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம். இப்போ பன்னீர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பன்னீரெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நான் எண்ணெயை காய வச்சுட்டேன். நம்ம இப்போ பன்னீரெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பன்னீர் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ மஞ்சூரியன் செய்யலாம். நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு 3ஐயும் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மஞ்சூரியன் கட் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் அதை போட்டுடலாம். இந்த மாதிரி குடமிளகாய் நறுக்கி வச்சுட்டு அதை போட்டுடலாம். லைட்டாக வதங்கட்டும். இந்த இடத்துல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக போதும். ஏன்னா மஞ்சூரியன் செய்கிறதுக்கு அந்த பன்னீருக்கும் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் சாஸு, டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் சோயா சாஸ் இதெல்லாமே சேர்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கும் குடமிளகாய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மஞ்சூரியனில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திக்கான கிரேவி மாதிரியே இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டேன். இப்போ அதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா பன்னீரை போட்டுடலாம்.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் மல்லித்தலை தூவிடலாம். இப்போ நம்ம மல்லித்தலை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். அப்போ தான் இந்த சாஸு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பன்னீரில் நல்லா ஊறும். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.